அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ட்ரெயினில் ஃபேமிலியோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதில் ஒருத்தர் வரமாட்டாங்க, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வருவாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரெயினில் மனைவிக்கு பதில் நல்லா புரிஞ்சுக்கணும். மனைவி நம்ம புக் பண்ணியிருக்கோம். மனைவி ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லியாக வர முடியல. அவருக்கு பதில் இன்னொருத்தங்களை ஒருவேளை தங்கையாவோ யாரையோ கூப்பிட்டு போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி கூட்டிகிட்டு போகலாம், ஒருவேளை கூட்டிகிட்டு போக முடியுமா, அதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிடும். இப்போ இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தோணுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ராம்குமரன் அப்படின்னு ஒரு நபர், நல்லா புரிஞ்சுக்கணும். ராம்குமரன் நபர் கன்ஃபார்ம் டிக்கெட்டில் மனைவிக்கு பதிலாக தங்கையை அழைத்து செல்லலாமா, ட்ரெயின் கிளம்ப இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவங்களுக்கு நான் பதில் சொல்லியாச்சு. இப்போ அந்த பதிலை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது உங்களுக்கும் தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ, ஓகேவா? இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்படி நிறைய பேர் புக் பண்ணும்போது இதில் நல்லா பார்த்துடுங்க. இது மனைவி அப்படி சொல்லி வச்சுக்கிடுவோம், ஓகேவா? இந்த மனைவி வரல அப்படிங்கிற பட்சத்தில் மனைவிக்கு பதில் தங்கையை அழைத்து செல்லாமா அப்படின்னா பார்த்தா கண்டிப்பாக அழைத்து செல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைன் டிக்கெட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது உங்களோட ரிலேஷன் தானே அதுவும். அப்போ இந்த ஆளுக்கு பதிலாக இந்த ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்டரில் போயிட்டு மாற்றி எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம், ஓகே? அது ஒன்று. ஆனால் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தால் மாற்றவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஆன்லைன் டிக்கெட் உங்களுக்கு டிஸ்பிளே போட்டு பாருங்க. இது ஆன்லைன் டிக்கெட். இப்போ மணிகண்டனுங்கிறது ஹஸ்பண்டு, கவிதாங்கிறது ஒய்ஃப், ஓகேவா? கவிதாக்கு 27 வயசு, நல்லா புரிஞ்சுக்கணும். கவிதாக்கு 27 வயசு ஆகுது. அப்போது 27 வயசு ஆகக்கூடிய மனைவியால் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தங்கை யாராவது ஒருத்தர் ஆகணும் கூட. அப்படிங்கிற பட்சத்தில் தங்கைக்கு வயசு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கைக்கு 25 வயசு அல்லது 28 வயசு அல்லது 30 வயசு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா டிடிஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ள நேமோட மணிகண்டன் யார் அப்படி சொல்லி கேட்பாங்க. அவர் ஐடி கார்டை காமிச்சிட்டார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கவிதா யாருன்னு கேட்பாங்க. இவங்க தான் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஆனால் நீங்கள் 27 வயசு கவிதாக்காக 50 வயசு, நல்லா புரிஞ்சுக்கணும், 50 வயசு அக்காவை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா டிடிஆர் கண்டிப்பாக சம்மதிக்கவே மாட்டார். ஏன்னா வயசு டிஃப்ரென்ஸ் அவருக்கு தெரியும். உங்களோட ஐடி கார்டை காமிக்க சொல்லி உங்களுக்கு காமிச்சு ஃபைனை போட்டுருவார். அதனால் அந்த குறிப்பிட்ட ஏஜை ஒட்டி வரும் தெரியுமா? அதாவது நிறைய சில பேருக்கு வயசு அதிகமாக இருக்கும், ஓகேவா? 50 வயசு இல்லைனா 45 வயசு இருக்கும், ஆனால் 27 வயசு மாதிரி தான் காமிக்கும். அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா டிடிஆருக்கு சந்தேகம் வராது. இது என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃப்ராடு வேலை மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இது ஒரு வழி. இது ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தால் மாற்ற முடியாது, பார்த்திங்களா? அதனால் இப்போ ஆஃப்லைனில் நீங்கள் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் மாற்றிடலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. என்னோடய ரிலேஷன் தான், என்னோடய சொந்தக்காரவங்க தான் அப்படி சொல்லி மாற்றிட்டு அவங்களோட கூட்டிகிட்டு போகிற மாதிரி வழிவகை செஞ்சிடலாம், ஓகேவா? ஆனால் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தால் வழிவகை செய்ய முடியாது. இது ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போகலாம். ஏன்னா அவங்களோட ஐடி கார்டை இப்போ யாருமே பார்க்குறது கிடையாது. இப்போ மணிகண்டனோட ஐடி கார்டையுமே இப்போ யாரும் பார்க்குறது, மணிகண்டன் யார் பண்ணி தானே, சரி முடிஞ்சு டிக் அப்படி சொல்லி போட்டுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. அதனால் ட்ராவல் பண்ணுறதுல மிக ஈஸியாக ஆயிடுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு பதில் யாரை கூப்பிட்டு போகலான்னா, அந்த நியர்பை ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்களை கூட்டிகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு ஆணுக்கு பதில் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போகலான்னா கண்டிப்பாக முடியாது, ஓகே? அதுதான் மிகப்பெரிய முடியாத காரியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தது மூலம் உங்களுக்குள்ள டவுட்டுகள் எல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ராம்குமரன் கலாதேவி அவருக்கும் நன்றி. இந்த வீடியோ போடுவதற்கு உறுதுணையாக ஒரு சின்ன கமெண்டை அளிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு கமெண்ட் போடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவோட போட்டுருவோம், ஓகேவா? தேங்க்யூ.